ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐநாட்டு துணை சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் நிலா மனசில் இருக்கிற காதலை எப்படியாச்சும் வெளிக்கொண்டு வரணும். நம்ம மேலே அவளுக்கு பாசமும் அன்பும் ரொம்ப ரொம்ப இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவள் நம்மளை நிறையவே மிஸ் பண்ணுறா. ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னை வெறுப்பேற்றுறா அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்த வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பல்லவனுக்கு பொண்ணு வேஷம் போட்டு ஒரு பொண்ணு கூட பேசுகிற மாதிரி சோழன் பழகினார். உண்மையிலே சோழன் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நிலா சோழன் ஒரு பொண்ணு கூட பேசுகிறாங்க அப்படின்ன உடனே ரொம்ப ரொம்ப கோவப்பட்டாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் விட்டுருந்தா தருதன இழுத்து அடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நிலாவுக்கு கோவம் வந்துச்சு. சோழன்கிட்டையும் அவ்வளோ கத்துனாங்க. கடைசியில் பார்த்தா தான் அது பல்லவன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக ட்ராமா பண்ணுறீங்க அப்படின்னு நிலா அவங்கள திட்டி சமாதானப்படுத்தி உட்காந்து எல்லாருமே உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. நான் நினச்சது நடந்துடுச்சு அப்படின்னு சோழன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஜூஸ் குடித்து முடிச்சதுக்கப்புறமா சரிடா பல்லவா, முதல்ல போய் இந்த கெட்டப்பை மாற்று. பார்க்க நல்லா இருந்தாலும் யாராச்சும் உன்னை இந்த நிலமையில பார்த்தா சிரிப்பாங்க. நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான உடனே பல்லவனும் கொஞ்ச நேரத்துலேயே போயிட்டு சட்டை மாற்றிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நிலாவும் எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுது, உங்கள் கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது, நான் கிளம்புறேன் முதல்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு போகிறாங்க. சரி நிலா பார்த்துப்போ, இல்லை ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. இல்லை இல்லை நானே போயிடுவேன் அப்படின்றாங்க. நிலாவுக்கு சிரிப்பு அழக்கவே முடியல. பயங்கரமாக சிரிச்சிட்டே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பல்லவா எப்படிடா நம்மளோட பிளானு அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலே நீ நிறைய விஷயம் அன்னிக்காக அண்ணியை உன் பக்கம் மாற்றுறதுக்காக நிறைய விஷயம் செய்வ பார்த்தியா. அப்போல்லாம் எல்லாருமே அண்ணி சரி சேரன்னு சரி எல்லாருமே உன் மேலே கோவப்பட்டிருக்கிறோம், நீங்கள் பண்ணுறது தப்புன்னு. ஆனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா இப்போ தான் புரியுது எதுக்காக நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு. ஸோ இப்படியெல்லாம் அண்ணி மனசில் காதல் இருக்கா இல்லையான்னு வெளிக்கொண்டு வரீங்க. இதுவும் நல்ல ஐடியாவாக தானே இருக்குது. ஆனால் இதை எப்படி சரியாக செய்கிறோம் அப்படின்றதுல தான் எல்லாமே இருக்குது அப்படி இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சேரன் அதாவது சோழன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்லடா பல்லவா, நீ கூட என்னை புரிஞ்சுக்கிட்டா, உன் அண்ணியும் இதை புரிஞ்சுக்கிட்டா, ஆனால் புரியாத மாதிரியே நடிக்கிறா என்கிட்ட அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு, அண்ணி அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே அண்ணி நீங்கள் மாறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதிக அளவில் இப்போது கொஞ்சமாக பொய் சொல்கிறீங்க, அன்னிக்காக இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு டோட்டலாக பொய் சொல்கிறத விட்டுட்டு நேர்மையாக நியாயமாக இருக்கணும்னு அண்ணி எதிர்பார்க்குறாங்க. அதை நீங்கள் செஞ்சீங்களா தான் அண்ணி உங்களுக்கு கிடைப்பாங்க. இல்லைன்னா இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் அண்ணி மனசில் நீங்கள் இருந்தாலும் அண்ணி அது உங்ககிட்ட காட்டிக்காமல் இப்படி தான் இருக்கணும். விட்டால் அவருடைய அப்பா அம்மா அவங்கள பிரித்து கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அண்ணியால் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உண்மையிலே அன்னிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. சரிவா நான் போகலாம் அப்படின்னு பல்லவனும் சோழனும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா பல்லவா, நான் கேட்ட உடனே எனக்காக இந்த ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்படின்றாங்க. நானாக இருந்த வரைக்கும் தான் அண்ணி அமைதியாக விட்டாங்க. இதே வேறு யாராச்சும் கூட்டிட்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கா என் இடத்துல, அவ்வளோதான் அண்ணி உங்களை என்ன பண்ணியிருப்பாங்களோ தெரிஞ்சிருக்காது. அதாவது பையனை கூட சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பல்லவன் சோழன்கிட்ட சொல்லிட்டு வருவோம். புரியுதுடா புரியுது, நான் எங்கேருந்து போய் ஆள் கண்டுபிடிக்கிறது, அதான் நீ கரெக்டாக இருந்த அப்படின்னு நம்ம சோழன் சொல்லிட்டுருக்காரு பல்லவன்கிட்ட. நிலா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய அப்பா கால் பண்ணுறாரு. நிலா எங்கம்மா வர, நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஆஃபீஸ் விட்டுடுச்சா அப்படின்னு. அப்பா ஆஃபீஸில் விட்டுடுச்சு, காலையில் எப்படி நான் நடந்து வந்தனோ அதே மாதிரி இப்பயும் வந்துடுறேனேப்பா அப்படின்றாங்க. என்னம்மா நீ காலையில் எனக்கு இங்கே ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுன்னு போயிட்டேன், உன்னை கூப்பிட்டுட்டு போக முடியல, இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லைம்மா நான் வரேன் அப்படின்னு அவருடைய அப்பாவையும் நிலாவை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம சேரன் பாண்டிக்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு வீட்டில் பல்லவனும் சோழனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. டே சோழா, ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிலாவை இன்னும் கோவப்படுத்தி விட்டுறாதரா, பாவண்டா நிலா, அப்புறம் நிலாவுக்கு கோவம் வந்துட போகுது அப்படின்றாங்க. ஆனால் கோவமெல்லாம் எதுவும் வராதுண்ணே அவளுக்கு, அவள் எப்படி சிரிச்சான்றதை நீ பார்த்துருக்கணுமே நேரில் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. ஆமாண்ணே, அண்ணி முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அண்ணி என்னை நிஜமான பொண்ணுன்னே நடிச்சிட்டாங்க, பார்க்கவே எனக்கே காமெடியாக இருந்துச்சுண்ணே அப்படின்றாங்க. டேய் உனக்கு பொண்ணு கெட்டப்பில் பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு தடவை எனக்காக போட்டுட்டு வரையடா பல்லவா அப்படின்றாங்க. ஆனால் என்ன நீ போனேன் காலையில் ஒரு தடவை அந்த வேஷத்தை போடுறதுக்கே என்னால் முடியல, திரும்பவுமா அப்படியெல்லாம் என்னால் முடியாதுண்ணே அப்படின்றாங்க. அண்ணா என்ன இப்போ உனக்கு பல்லவனை பொண்ணு கெட்டப்பில் பார்க்கணும் அவ்வளோதானே, இங்கே வாண்ணே நான் காட்டுறேன் அப்படின்றாங்க. அண்ணா வேணாண்ணே அண்ணனை வேணாண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. இருடா அண்ணன் ரொம்ப ஆசைப்படுதில்ல அப்படின்றாங்க. என்னடாப்பா சொல்ல
என்ன சொல்கிற நீ அப்படின்றாங்க. அண்ணே வாண்ணே, காலையில் நான் பல்லவனை ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன் பார்க்குவ அப்படின்றாங்க. காட்டு பக்கம் அப்படின்னு பாண்டி சேரன் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சேரனால் சிரிப்பு அடக்கவே முடியல. பல்லவா உண்மையிலே பொண்ணு மாதிரியே இருக்குடா, நிஜமாலே நீ பொண்ணாக பிறந்திருக்க வேண்டியதான், உன்னை எங்களுடைய தங்கச்சியாக நாங்கள் வளர்த்துருக்கணும், தம்பியாக பார்த்துட்டோம் போல இருக்குது அப்படி இப்படின்னு ஜாலியாக வந்து பேசிட்டு ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்காங்க. நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நிலாவுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க அம்மா செஞ்சு போடுறாங்க. போதும் போதுன்ற அளவுக்கு நிலா அவ்வளோ சாப்பிட்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றேன், சூப்பராக இருக்குமா அப்படின்னு. ஆமாம், இன்றைக்கி தானே யாரும் வராமல் இருந்திருக்கிறாங்க, நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த நாள்லேருந்தே உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போட்டுகிட்டு தான் இருக்கேன், நீ அதை விட்டுட்டு அவங்க வாங்கிட்டு வர்றதை சாப்பிட ஆரம்பிச்சிடுற. அதனால் இந்த அம்மா சமைச்சதை சாப்பிட்டு இருந்தால் தானே உனக்கு அருமை தெரிஞ்சிருக்கிறோம், இதே மாதிரி தானே நான் 2 நாளாக சமைச்சேன் அப்படின்றாங்க. சாரிம்மா சாரி, சூப்பராக இருக்குமா, உண்மையிலேயே சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு நிலா பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நிலா இங்கே வாடா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நிலாவை கூட்டிகிட்டு போய் உட்கார சொல்கிறாங்க. உட்கார சொன்னதுக்கு அப்புறமா சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு நிலா கேட்கவும் அதுவும் அப்பாவே சொல்லுவார் அப்படின்றாங்க. ஹலோ சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்றாங்க. என்னம்மா நீ நம்ம என்ன ஃபோனில் பேசிகிட்ருக்கோம், இங்கே பாருமா நம்ம திருவண்ணாமலைக்கே போயிட்டா என்ன, இதை கேட்க தான் உன்னை கூப்பிட்டோம் அப்படின்றாங்க. என்னப்பாங்குறீங்க, என்னை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டீங்க, சென்னையிலே நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறதுனால இங்கேயே இருக்கட்டும், நம்ம தனியாக வீடு பார்த்து தனியாக இருக்கலான்னு தானே நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ என்னென்னா அங்கே போயிடலான்னு சொல்கிறீங்க என்னப்பா அப்படின்றாங்க. ஆமாம் நிலா, நம்ம திருவண்ணாமலைக்கே போயிடலாம், நாளைக்கு காலையில் நான் வண்டி புக் பண்ணுறேன், நாம் எல்லோரும் போகலாம் அப்படின்றாங்க. அப்பா சொன்னால் கேளுங்கப்பா, நான் இங்கேருந்தே வேலை செய்யணும்ப்பா, அங்கெல்லாம் முடியாதுப்பா அப்படின்றாங்க. நிலா இங்கே பாரு, காலையில் தானே உன்னை பார்க்குறதுக்காக என்னுடைய ஃப்ரெண்டு வந்திருந்தார், பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கிறவர், அவர் உனக்கு ஈரோடுக்கு போய் அதாவது நீ அங்கே போய் வேலை செய்யணும்னு சொன்னாங்க, இங்கேருந்தே ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி நீ திருவண்ணாமலைக்கு போனாலும் நிறைய ப்ராஜெக்ட் செய்யலாம், அப்பா எல்லாத்தையுமே உனக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நீ அதில் வேலை செய் சம்பாதி, உனக்கு யார் வேணான்னு சொல்கிறா, எல்லாமே நம்ம திருவண்ணாமலையிலேருந்தே செஞ்சுக்கலாம், இங்கே வேண்டாமா, அங்கே இருந்தால் என்ன இங்கே இருந்தால் என்ன, வேலை வீடு தேடி வரப்போகுது, நீ எங்கேயும் போக போகிறது கிடையாது, வேலை செய்ய அவ்வளோதானே, அதுக்கு எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும், பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்றாங்க. பா சொன்னால் கேளுங்கப்பா, நான் வரலப்பா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. நிலா அப்போ சொன்னால் கேட்பியா இல்லையாம்மா, இங்கேருந்து நம்ம என்னத்தை பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் அம்மாவும் எவ்வளோ நாளுக்கு உன் கூடவே இருக்க முடியும், இது நம்ம வீடு தான் இருக்கலாம் தான், ஆனால் எப்போவாச்சும் வந்துட்டு ஒரு வாரமோ 10 நாளோ தங்கிட்டு போகிறதுக்கு தானே இந்த வீடு, இங்கே நிடந்தனமாக எடுக்கிறதுக்கு இல்லைல்ல, அங்கே கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்கிறேன் நம்ம வீட்டை, நம்ம அங்கே போய் இருக்கலாம், உன் வேலையெல்லாம் நீ அங்கேருந்தே செய், வாமா நம்ம போகலாம் அப்படின்றாங்க. அப்பா அப்படின்னு வச்சுக்கோம், நாளைக்கு காலையில் நம்ம கிளம்புறோம் அவ்வளோதான் அப்படின்னு அவர் அப்பா சொல்லிவிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன இவர் நம்ம வரலன்னு சொன்னாலும் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை கூப்பிட்றாரு, இதுக்காக தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தாரா, ஆரம்பத்திலே நம்ம சோழன் வீட்டிலே இப்படி சென்னையில் இருக்கிறதா இருந்தால் மட்டும்தான் நான் அவங்க கூட வருவேன், திருவண்ணாமலைக்கெல்லாம் நான் வரல அப்படின்னு சொன்னோம். கோயிலில் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது கூட சரின்னு அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வந்து இப்படி பேசுகிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. இன்னொரு சைடு இங்கே சோழன் நிலாவுக்கு நைட்டு வந்து வழக்கம் போல் மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. சாப்பிட்டியா நிலா, என்ன பண்ணுற, அங்கே ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளமா, எல்லாம் ஓகே தானா அப்படின்னு. முதல்ல வந்து நிலா அவங்களோட அப்பா அம்மா கிட்ட பேசாததுக்கு முன்னே இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன் சோழன், சாப்பிட்டுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு தான் நிலா மெசேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்த நிமிஷமே இப்படி ஒரு பிரச்சனை நடந்த உடனே நிலாவுக்கு சந்தேகமாயிடுது. அப்போது சோழன் மனசில் நினைக்கிற விஷயம், அப்பாவை பற்றி அவர் கரெக்டாக தான் யூகிச்சு வச்சுருக்காரு போல இருக்குது, அப்பா வந்து நம்மளை வந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பேசுகிறாரு, அப்போ சோழன் சொன்னது உண்மையாக தான் இருக்குன்றத நிலா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறமா அவருடைய அப்பா வெளியில் வராரு. அவங்களுடைய அம்மாவும் வந்து ஏங்க இவ்வளோ தூரம் நம்ம பொண்ணுக்கிட்ட நல்லபடியாக எடுத்து சொல்லாமல் நாளைக்கு காலையில் போகிறோன்னு சொல்லிட்டோமே, அவள் முகமே வாடி போச்சு, அவளுக்கு சந்தேகம் எதுவும் வந்துட்டு போதுங்க அப்படின்றாங்க. இங்கே பார்த்தேனே சந்தேகம்லாம் எதுவும் வராது, கண்டிப்பாக நாளைக்கு காலையில் நிலாவை கூட்டிகிட்டு போயிட்டே ஆகணும் அப்படின்றாங்க. ஏங்க அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாள்னா என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு. வேறு வழி இல்லை தேனே நமக்கு, அவளை வரமாட்டேன்னு சொல்லிட்டா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவளை இழுத்துட்டு போனோம், வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. இனி எக்காரணத்தை கொண்டும் சென்னையில் ஒரு நிமிஷம் கூட நிலா இருக்கவே கூடாது. எப்போ அந்த சோழன் நிலாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணான்ற விஷயம் தெரிஞ்சிச்சோ, நிலா அவனை லவ் பண்ணலான்ற விஷயம் தெரிஞ்சிச்சோ, இனி ஒரு நிமிஷம் கூட அவள் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம ஊருக்கு அவளை கூட்டிகிட்டு போயே ஆகணும். அவள் வரலைன்னா கூட வலுக்கட்டாயமா அங்கே போனதுக்கப்புறமும் திரும்பவும் சென்னைக்கு அவள் வர ஒரு காலமும் நான் அனுமதிக்க
மாட்டேன். அதை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நிலாவை எப்படி நாளைக்கு பேசி நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்றத மட்டும் நீ பார்த்துக்கோ. நான் பேசினா ஏதாச்சும் நிலாவுக்கு சந்தேகம் வந்துடும், சரியா அப்படின்னு அவருடைய அப்பா சொல்லிட்டு சரி வாப்பலாம் அப்படின்னு 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. ஆக்சுவலி நிலா ரூம்குள்ளே போனவங்க இவங்க பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சோழன் சொன்னது சரிதான் அப்படின்னு இப்போ நிலா ரொம்ப பயந்துடுறாங்க. நம்ம அப்பா அம்மா இந்தளவுக்கு யோசிப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சா அதையே செய்கிறாங்களே அப்படின்னு நிலா இப்போது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் கூட இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம அப்பா அம்மா நம்மளை பாசமாக பார்த்துக்கிறாங்கன்னு நினச்சா கடைசியில் இப்படி நடக்க போதே அப்படின்றத பயந்துக்கிட்டு சோழனுக்கு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலா மெசேஜ் பண்ணுறாங்க. சோழன் அப்படின்னு சொல்லு நிலா, சாப்பிட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு. அதெல்லாம் ஆச்சு சோழன், நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க அப்படின்னு. என்ன நிலா என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு. ஆமாம் சோழன் ப்ராப்ளம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி என் அப்பா நல்லவர் கிடையாது, என்னை அவர் ஏமாற்றி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு, ஃப்ராடுத்தனை பண்ணி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. என்னை இங்கேருந்து சென்னைக்கு வரவிடாமல் திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல சோழன், ப்ளீஸ் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே சோழன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிறாரு. மெசேஜில் அப்படியா நிலா இப்போவே வரவா அப்படின்றாங்க. ஆமாம் சோழன், இப்போ விட்டா திருவண்ணாமலைக்கு போனதுக்கு அப்புறமா வந்து என்னை கூட்டிகிட்டு வர போகிறீங்க, இப்போவே வாங்க சோழன் அப்படின்றாங்க. சரி நிலா நீ டென்ஷனே ஆகாமல் நீ நல்லா படுத்து தூங்குற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இரு, நான் வரேன் அப்படின்றாங்க. நான் தூங்கிட்டா நீங்கள் எப்படி வந்து சோழன் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு. சரி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இந்த நயன்தாரா மாதிரி விஜய்க்காக காத்துட்ருக்கிற மாதிரி நீயும் எனக்காக காத்துட்ரு, நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க. எந்த நேரத்தில் என்ன பேசுகிறீங்க சோழன், உங்களுக்கு காமெடி பண்ண நேரமே இல்லையா அப்படின்னு. காமெடியெல்லாம் இல்லை நிலா, சீரியஸ் தான். நீ எனக்காக ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இரு, நான் வந்த உடனே உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீ கிளம்பி வெளியே வா, நம்ம வந்துட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க. சரி சோழன் அப்படின்னு நிலாவும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதாவது மெசேஜ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. நிலா அவங்களுடைய அம்மா அப்பாவை நினச்சி ரொம்ப ரொம்ப சீப்பாக ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்கன்னு டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு சைடு சோழன் நிலா அப்படி சொன்னதுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷமாக வந்து உள்ளே போகிறாரு. பார்த்தியா நிலாவெல்லாம் நம்மளால் பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அவள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போனோன்னு நினச்சா நான் விட்டுருவேனா, அதானே பார்த்தேன். பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போகும்போதே தெரியும் ஏதாச்சும் பேசி ஏமாற்றி நிலாவை கூட்டிகிட்டு போனோன்னு நினச்சி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நிலாவுக்கு அவங்களோட அப்பா அம்மா சுய ரொம்ப தெரிஞ்சிடுச்சு. அதானே எங்கள் சேரண்ணை எங்களுக்கு நடந்த கல்யாண விஷயத்தை பற்றி சொன்னதுக்கப்புறமா நிலாவை இன்னும் அவர் எதுவும் பண்ணாமல் டார்ச்சர் பண்ணாமல் அமைதியாக இருக்காரேன்னு நினச்சேன். இதோ ஆரம்பிச்சிட்டாருல்ல, விட்டுருவேண்ணா, இதோ இப்போவே வரேன், ராத்திரியோ பொண்ணை தூக்குறேன், காலையில் வந்து நீங்கள் நிற்கிறீங்க நிலா என் பொண்டாட்டின்னு, அவள் என்னை லவ் பண்ணுறான்னு அவள் வயலில் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளே சபதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு கிளம்பும்போது அப்போ தான் சேரன் பார்த்துட்டு டேய் சோழா இந்நேரத்தில் எங்கடா போகிற அப்படின்றாங்க. அண்ணா ஒரு முக்கியமான கஸ்டமரை முக்கியமான விஐபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேண்ணே அப்படின்றாங்க. டேய் விஐபியா கஸ்டமராடா ஒன்றும் புரியலை அப்படின்றாங்க. சாரிண்ணே சந்தோஷத்தில் உளறிட்டம் போல இருக்குது, நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர போகிறேண்ணே அப்படின்றாங்க. யாருடா உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் கூட்டிகிட்டு வரையா, அதுவும் இந்நேரத்துலையா, என்னடா சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு. ஆனால் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா உனக்கே தெரியும், நீ இங்கே இருண்ண நான் வரேன் அப்படின்னு சேரன் கிட்ட சொல்லிட்டு சோழன் கிளம்புறாரு. இங்கே நிலாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழன் சொன்ன மாதிரி பேக்கெலாம் ரெடியாக பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நிலா இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா கிட்ட ஸோ நாம் வந்து எப்படியும் அங்கே தான் போயிருப்போன்றது அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நிலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேப்பர் பேனாவில் வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலப்பா, உண்மையிலே ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க, என் மேலே இருக்கிற பாசத்தில் வந்திருப்பீங்க அப்படின்னு நினச்சா உங்கள் மேலே நானும் ரொம்ப பாசமாக அன்பாகவும் இருந்தேன், ஆனால் என்ன பாசத்தை காட்டி ஏமாத்துவீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. நான் உங்ககிட்ட சோழன் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன், ஸோ நான் திருவண்ணாமலைக்கு வரமாட்டேன்னு. ஆனால் அதேமாரி என்னை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களே அது ரொம்ப ரொம்ப தப்புப்பா. நீங்கள் அன்னைக்கு என்னை சென்னைக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் என்னோடய லைஃப்பில் நடந்ததுக்கான காரணமே. நீங்கள் அன்றைக்கி மட்டும் என்னை புரிஞ்சு நடந்திருந்தா இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்திருக்காது. ஸோ சோழனை நானும் ஹெல்ப் கேட்டு இப்படி ஒரு கல்யாணமே நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானப்பா. சோழன் மேலே தப்பு சொல்லி இப்போ என்ன ஆக போகுது, இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் பெத்த பொண்ணை உங்கள் பொண்ணை அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களாப்பா, இதை நான் கொஞ்சம் கூட உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு போலியான பாசம் எனக்கு தேவையில்லைப்பா.
கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாலையும் அந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷமே போதும்ப்பா எனக்கு, பொய் இல்லாமல் வசதி இல்லாமல் வாழ்கிற அந்த வீட்டோடைய சந்தோஷம் எனக்கு போதும்ப்பா, இந்த வீட்டோடைய சந்தோஷம் எனக்கு தேவையில்லை, இப்படி நீங்கள் பொய்யா காட்டுற சந்தோஷம் எனக்கு தேவையில்லை, நான் சோழன் கூடவே போகிறோம், தயவு செஞ்சு என்னை தேடி அங்கே மட்டும் வந்துடாதீங்க, அங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட வரவும் மாட்டேன், அதையும் மீறி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க யாரும் என்னை அனுப்பவும் மாட்டாங்க, நான் கிளம்புறேன்ப்பா சோழன் கூட. அம்மா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் செஞ்ச வேலையினால் நான் இதை எனக்கான தண்டனையை ஏற்றுக்கிட்டு நான் திரும்பவும் சேரனை வீட்டுக்கே போகிறேன், அங்கே இருக்கிறதா எனக்கு சந்தோஷம், நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கேன், எங்கே வசதி இருக்குன்றத பொறுத்து சந்தோஷம் வராது, எங்கே நிம்மதி பாசமும் அன்பும் இருக்குதோ அங்கே தான் சந்தோஷம் வரும், அது எனக்கு சேரனை வீட்டில் எல்லார் மூலியமாகவும் நிறையவே கிடச்சிச்சு, நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு நிலா ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்ருக்காங்க. கரெக்டாக சோழன் வீட்டு வாசலில் நின்று மெசேஜ் பண்ணுறாரு, நிலா நான் வந்துட்டேன் அப்படின்னு, வெயிட் பண்ணுங்க சோழன் நான் வந்துட்டேன்னு. நிலா வெளியில் வராங்க, அவங்க அப்பா அம்மா தூங்கியிருக்காங்களா இல்லையான்னு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்களோட லக்கேஜ் எடுத்துக்கிட்டு பொறுமையாக வெளியில் வராங்க, வெளியில் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ வீட்டிலேருந்து சாத்திட்டு அதுக்கப்புறமா சோழன் அப்படின்னு சோழனை எட்டி பார்க்குறாங்க. சோழன் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நிலா அப்படின்னு கையாட்டின உடனே நடுங்க சோழன் கிளம்பலாம் அப்படின்றாங்க. சரி கொடுங்க பேக் அப்படின்னு பேக் வச்சுக்கிட்டு சோழன் நிலா கூட 2 பேரும் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா சேரனுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஏங்க நாம் தான் வந்துட்டோம்ல, அப்புறமா எதுக்கு பயப்படுறீங்க, பயப்படாதீங்க அப்படின்றாங்க. இல்லை சோழன் அவங்க இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல, இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்களே அப்படின்னு. அவங்கள பற்றி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் நிலா, தெரிஞ்சதுனால தான் நான் உன்னை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லிகிட்டே இருந்தேன். சரி உன் அப்பாவோடைய சுயரூபம் உனக்கும் தெரியட்டுமேண்டா அங்கே இருந்து பாரு அப்படின்னு, இப்போ தெரியுதில்ல அப்படின்றாங்க. விடுங்க சோழன், நானே அங்கேருந்து எப்படியாச்சும் வந்தால் போதுன்னு இருந்தேன், அதான் வந்துட்டேன்ல நடுங்க அப்படின்னு. ஏங்க அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் தெரிஞ்சு என் கூட வந்தீங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா இப்போவும் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு யாருக்கும் தெரியாமல் ஓடி வரீங்க, அதுவும் லவ்வர்ஸ் ஓடி வர மாதிரி நைட் டைமில் நான் உங்களை வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போகிறேன், அவ்வளோதேன்னு இல்லை, நீ கவலைப்படாத, நீ என்னோடய லவ்வர், நீ என்னுடைய பொண்டாட்டி, நம்ம வீட்டுக்கே போயிடலாம், யார் வீட்டுக்கும் நீ போக தேவையில்லை, உனக்காக நான் இருக்கேன் இல்லை அப்படின்றாங்க. சோழன் எந்த நேரத்தில் என்ன பேசணுன்னே தெரியல, நானே ரொம்ப பயந்து போய் வீட்டை விட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் என்னமோ லவ்வர்ஸு நான் உங்களை பிடிச்சதுனால ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் சோழன் கிளம்புங்க அப்படின்றாங்க. மனசில் வச்சுக்கிட்டோம் இவ எப்பயுமே ஒத்துக்க மாட்டாளே அப்படின்றாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க வாங்க வீட்டுக்கு போகலாம், உங்களுக்காக வீட்டில் சேரனை வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்றாங்க. அண்ணங்கிட்ட விஷயத்த சொல்லிட்டா வந்தீங்க அப்படின்றாங்க. சொல்லிட்டாலாம் வரல, நான் கிளம்பும்போது எங்கே போகிறேன்னு கேட்டார், அப்போது நான் முக்கியமான ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன், அதனால் கண்டிப்பாக அண்ணன் அது யாராக இருக்கும்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம், தூங்கியிருக்காது வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றாங்க. எனக்கு எதுவும் இல்லை தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, நீ நம்ம வீட்டுக்கு வரணும் தான் எல்லாருமே ஆசைப்பட்டோம், அது நடந்துடுச்சுல்ல, எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஸோ நானும் சந்தோஷம்தான் பட்டுட்ருக்கேன், வீட்டுக்கு போய் உனக்கு தெரியும் அப்படின்னு நேராக சோழன் கூட்டிகிட்டு போய் வண்டியை நிற்கிறாரு. சேரன் சோழன் சொன்ன மாதிரியே முழிச்சிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சோழன் வந்துட்டான் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கவும், அண்ணா ஏன்னா இன்னும் தூங்கலையா நீ அப்படின்றாங்க. நம்ம பாண்டி இருந்துக்கிட்டு, டேய் சோழன் இந்நேரத்தில் எங்கேயோ வெளியில் போனால் யாரையும் கூட்டிகிட்டு வரேன்னு அதான்டா அப்படின்றாங்க. இந்நேரத்தில் யாரை கூட்டிகிட்டு வர போயிருக்கான் அப்படின்னு பாண்டி எழுந்திரிச்சு நிற்கிறாரு. தோ வந்துட்டான்டா சோழனே அப்படின்ட்டு இருக்கவும், பல்லவனை என்னென்ன தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு எல்லாரும் அரை தூக்கத்தில் இருக்கும்போது நிலாவை கூப்பிட்டுட்டு சோழன் வீட்டுக்குள்ளே இறங்கி வராங்க. டே பல்லவா பாண்டி நிலாடா அப்படின்னு உடனே, நிலாவா அவங்கள எப்படி இந்நேரத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக இவன் போயிருக்கான்னு எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு, நிலா நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. என்னவா இருக்கும் அதுவும் இந்நேரத்தில் போய் கூட்டிகிட்டு வரானேன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சோழன் நடந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா சேரன் வருத்தப்பட போகிறாரா, இல்லை நிலா இந்த விஷயத்தினால நம்ம சொன்ன ஒரு விஷயத்தினால நல்லது நடந்திருக்கு, நிலா நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சுன்னு சந்தோஷப்பட போகிறாங்களா, அதே நேரத்தில் நிலாவுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது, அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.